இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்காங்க. காலேஜ் டேஸில் நடக்கிற ஒரு விஷயம் தான், எல்லாரையாலும் ரிலேட்டபிள் பண்ணிக்க முடியும். அண்டு செகண்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நம்ம ஒன்று நினைப்போம், பட் அங்கே நடக்கிறது வேறையாக இருக்கும். நம்ம கெஸ் பண்ணுறது எதுவுமே அங்கே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி எரிச்சலான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அண்டு விமனை வந்து ஒரு தப்பாக பேசினாலோ பண்ணாலோ ஒரு நல்ல ஒரு சீன்ஸ் இல்லை நிறைய இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, நல்லா இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு மாதிரி போர் அடிக்காமல் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபன் சீன்ஸும் நிறைய இருந்துச்சு. சீரியஸான இடத்துல கூட காமெடி சீன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம பிளாங்காக போனீங்கன்னா செமையாக இருக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவி. எந்த கருத்து அதெல்லாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஜாலியாக ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஓகே, லைக் போயிட்டு இருந்தது, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி போயிட்டு இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக வந்து நிறைய ட்விஸ்ட் இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. அழகாக மேக்கிங் பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். எஸ், அண்ட் எல்லா ஆடியன்ஸும் வந்து இந்த வீக்கெண்டை ரெட் லேபிளோட கொண்டாடுங்க வித் ஃபேமிலிஸ். தேங்க்யூ. ஸோ எலெக்ஷன்ஸ் அது வந்து காலேஜ் பேஸ்டு எலெக்ஷன். ஸோ அதை பற்றி நம்ம என்ன பேச முடியும்? ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டோரி, அவ்வளோதான். காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டோரி. போய் எல்லாரும் பாருங்கள். ப்ரொடியூசர் ஹீரோவாக பண்ணாலும் அது டெபியூவாக இருந்தாலும் அவர் வந்து நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஆக்டிங் ஸ்கில் அவர்கிட்ட இருந்தது. அதுக்காக அவர் நிறைய மெனக்கெட்டிருக்காரு. நாங்கள் ஸ்பாட்லேயே பார்த்தோம். இட்ஸ் கிரேட் திங். அண்ட் ஐ விஷ் வந்து அவர் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் அப்கமிங் நல்லா பண்ணணுன்றது என்னோட ஆசை. அண்ட் ஐ விஷ் டு. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. படத்தில் நான் அம்மா ரோல் பண்ணியிருக்கேன். ஆர்வி உதயகுமார் சாருக்கு பேரா பண்ணியிருக்கேன். படத்தில் எல்லாருமே புதுமுகம், இன்க்ளூடிங் ப்ரொடியூசர், டைரக்டர், A to Z. ஆனால் எதுவுமே நீங்கள் வந்து புதுசாக இருக்காங்க, புதுசாக ஒரு புதுமுகம் புது படம்னு தெரியாது. அதே மாதிரி நான் ஆர்வி உதயகுமார் சார் வந்து லெஜண்ட். இந்த படத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டு நடிக்க வந்திருக்காருன்னா அவருக்கு தெரியும் இந்த கதைக்களம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு படத்தை எடுக்க முடியும்னு எங்கள் இயக்குனர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து பார்க்கலாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் முகம் சுளிக்க வேண்டியதில்லை. அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. இசையும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஷூட் அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்குறப்போ, ஆனால் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு காடுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இல்லைங்க, இல்லை லேகன் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து என்னென்னு அப்படி கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து பார்க்குறவங்களுக்கு எந்த இடத்துலையும் அப்படின்னு வெளியில் போகிற மாதிரி மைண்ட் செட் வராது. இருக்கு. எஸ், எல்லாமே எதுவுமே மிஸ் ஆகலை. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவர் ஒரு அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. புதுசாக நீங்கள் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி இல்லை. அவர் பேஸ் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. 100% ஃபேமிலி இல்லை, நீங்கள் குழந்தையிலேருந்து யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வரலாம். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கக்கூடிய சீன் எதுவுமே இருக்காது. படம் வந்து நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்டிங் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் எடிட்டிங் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது போக ஸ்டோரியுமே வந்து ஒரு சின்ன விஷயம், அதை வந்து அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குது. எனக்கு வந்து கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சின்ன லேக்லாம் இருக்குதான். செகண்ட் ஹாஃப்லேருந்து எண்டு வரைக்கும் படம் வந்து ஸ்டோரி நோக்கி போன மாதிரி இருந்துச்சு. இதில் பாலிடிக்ஸ்லாம் பெருசாலாம் நமக்கு இருக்காது. அது வந்து சின்னதாக அந்த படத்துக்கு தேவையானது தவிர இருக்கும், தவிர வெளியே ரொம்ப பாலிடிக்ஸ்லாம் போகலை. ஃபைட் நிறையா இருக்கும். மோஸ்ட்லி அதை பேஸ் பண்ணி தான் படமே இருக்கும். ஃபைட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பரவாயில்ல தான், பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி படம் தான் ப்ரோ. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. மியூசிக், சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்ஸும் நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்கேஜிங்காகவும் இருக்குது.
இல்லை இப்போ அது கனெக்டிங்காக தான் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? டெபியூ ஃபிலிம்ன்றாங்க, எப்படி பண்ணியிருக்காரு? ஆமாம், அவர் வந்து நாங்கள் செட்டில் பார்க்குறக்கும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறக்கும் இன்னுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நடிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்குது படம். அஃப்கோர்ஸ் வந்து மஸ்ட் வாட்சபிள். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், சூப்பராக இருக்குது. லெனின் சாரோட ஆக்டிங்கில், கேஆர் வினோத் சாரோட டைரக்ஷனில், கைலாஷ் மேனனோட மியூசிக்கில் சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் செமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து தேட்டர்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிளான ஃபிலிமாக இருக்குது. ஒரு 2 hours உங்களுக்கு போர் அடிக்காது. நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட படம். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள், எங்களுக்காக பாருங்கள், எங்களுடைய டீம் எஃபர்ட்காக பாருங்கள். மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே தேட்டர்ஸில் பார்க்கணும். தேங்க்யூ.